வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம், வாக்கு, காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் 77 படைமாட்சி. குறள் 9. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. விளக்க உரை. தாங்கள் அளவில் சிறியதாய் இருக்கின்றோம் என்னும் தாழ்வு மனப்பான்மையும் மனக்குறையும் மற்றும் வறுமையும் இல்லாது இருப்பார்களேயானால் அவர்களே மாட்சிமைமிக்க படை வீரர்கள் ஆவார்கள். அவர்கள் நிற்கக்கூடிய படையானது உறுதியாக வெல்லும் படையாகவே இருக்கும் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன். செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழவும், உங்களுடைய அன்பு செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும், உங்களுடைய இனிய இல்லறம் ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும், எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.